வெற்றி வெற்றி வெற்றி. என்னோட இத்தனை நாள் தவம் இப்ப முழுமை அடைஞ்சிருச்சு. நான் இழந்த சக்தி எல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்ன கிராண்ட்மா? ஆ? வாடா பாண்டி, மாயா வா வா. நீங்க 2 பேரும் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. என்னோட வேண்டுதல் பலிச்சிருச்சு மாயா, பலிச்சிருச்சு. நான் இழந்த முழு சக்தியையும் நான் அடைஞ்சிட்டேன். பழைய மாதிரி நான் பலமுள்ளவளாயிட்டேன். அப்பாடா, சூப்பர் கிராண்ட்மா. இனிமே உன்னை அசைக்க முடியாது. கூடிய சீக்கிரத்திலேயே அந்த துர்காவோட குடும்பத்தையே நான் காலி பண்ணிடுவேன். நீ துர்காவை காலி பண்றது இருக்கட்டும் கொள்ளு பாட்டி. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். என்ன? துர்கா ஏன் சம்பந்தப்பட்ட சாட்சி பிரியாவை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கா. ஆமா கிராண்ட்மா, போலீஸ் கிட்ட மாட்டிருக்கிற பிரியா மட்டும் அப்ரூவ் ஆனான்னு வெச்சுக்கோ, என் சிஸ்டர் தப்பிக்கவே முடியாது கிராண்ட்மா. ஆமா கொள்ளு பாட்டி, அந்த பிரியா எனக்கு எதிரா ஏதாவது வாயை திறந்துட்டா துர்காவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். துர்கா ஏற்கனவே என்ன கைது பண்ணணும்னு வெறியோட தெரிஞ்சிட்டு இருக்கா. இப்ப துர்கா அப்பாவை நான் தான் கொலை பண்ணன்னு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, என்ன என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவான். என்ன உயிரோட விட்டு வைக்கவே மாட்டான். ஓ, அதனால திரும்ப கிடைச்ச உன்னோட சக்தியை வச்சு முதல்ல அந்த பிரியாவோட கதைய முடி, அப்புறமா மத்த விஷயத்தையெல்லாம் பாத்துக்கலாம். ஓ ஆமா கிராண்ட்மா, துர்கா அப்பாவோட கொலை விஷயத்துல நான் A2 அக்யூஸ், சிஸ்டர் A1 அக்யூஸ். அதனால நீ தான் காப்பாத்தி ஆகணும். நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம். அந்த பிரியாவோட கதைய நான் முடிச்சிடுறேன். இப்போ அந்த பிரியா எங்க இருக்கா, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாய கண்ணாடி மூலமா நாம பார்க்கலாமா?